காலிஃப்ளவரை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான செமி ஃப்ரை தான் செய்ய போகிறோம். எனக்கு காலையிலே ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் காலிஃப்ளவர் இருந்ததா, அதை வச்சு நானும் ட்ரை பண்ணேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து மிளகு, சோம்பு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், இந்த பிரியாணி இலை இருக்குல்ல, அதையும் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச வெங்காய பேஸ்ட், நான் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி அதையுமே அரைச்சி சேர்த்துட்டு, அப்புறம் நம்ம காலிஃப்ளவரை வந்து வேக வச்சுருந்தேன், அதையுமே இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. நம்ம ஆல்ரெடி மிளகாய் வந்து போட்டு அரைச்சிருக்கோம், மிளகுமே போடுறோம், அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க மிளகாத்தூள். அப்புறம் லாஸ்ட்டாக இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே நம்ம லாஸ்ட்டாக இந்த சேர்த்த இந்த பொடி தான். இது வந்து போட்டவுடனே ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, சப்ஸ்கிரைப்.